ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், ரெகுலராக போடுறேன், ஓகேவா? ஸோ யாரும் கோவப்பட வேண்டாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டைமே இல்லைடா, எப்போ கிடைக்குதோ அப்பப்போ பண்ணது தான். ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் எல்லோரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு. பட் என் சைடில் நான் எப்பவுமே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சாரி, ரொம்ப சாரி யாரும் கோச்சிக்க வேண்டாம். சாரி, இதுக்கப்புறம் ரெகுலராக வரும், ஓகேவா? சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, ஸோ கிளாடஸ் இப்போ தேங்கோட கிளாஸ் ரூம் தான் போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா தேங் இருந்திருக்கவே மாட்டான். ஜங்குக்கானா என்ன இல்லை, தயம் வெளியே போயிருக்கான். உனக்கு கால் பண்ணுறேன் இருக்கான். சரியா அண்ணா? என்ன கிளாடிஸ்? இல்லைண்ணா, உனக்கு இன்னும் என் மேலே கோவம் இருக்கா என்ன? என்கிட்ட பேசவே மாட்ற. பின்ன இது மாதிரி உதவாக்காரங்கிட்ட சுற்றிட்டு இருந்தா பேசாமல் என்ன பண்ணிகிட்ருக்க சொல்கிற? அண்ணா நான் என்னென்ன பண்ணுறது? அப்பா தானா? எப்படியோ போகலாடிஸ், உங்கள் அப்பா தான் ஏதோ உலகத்துலேயே பணக்கார மாதிரி சீனை போட்டுட்ருப்பான். அதே புத்தி தான் உனக்கும் இருக்குது. எனக்கு வேணாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், தாயங்க மட்டும் எதுவும் கஷ்டப்படுத்துறாதானே. அவன் ரொம்ப நல்ல வண்டி. புரியுதுல்ல? அண்ணா கேள்விப்பட்டேன், ஜானுவை லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம், லவ் பண்ணுறேன். உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அதில்? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. சரி நான் போகிறேன். எப்போ பார்த்தாலும் ஒருன்னு திட்டிக்கிட்டே. சரி, புத்தியே இதே புத்தி தான் போல். இவன் வேறு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிடுவான். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் எடுக்க மாட்டான். எதுக்கோ ட்ரை பண்ணலாம். சொல்லுடி. நீங்களா எடுத்துட்டிங்களா? சரி அப்புறம் கூப்பிட்றேன். இல்லை என்னடி? இல்லைப்பா, இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்லை நீயும் என் கூட வரியா? கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போகணும், நல்லா இருக்காது. நீயே போய் எடுத்துக்கோண்ணே, சரியா? இல்லைப்பா, எடுக்கணும், வாங்கலை. சரி கிளாடிஸ், லேட் ஆகும், நான் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா போய் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோ, சரியா? சரிங்க. தயம் என்னடி? இல்லை எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் சொன்னேனே லேட் ஆகும்னு. நான் வர லேட் ஆகும், நீ வெய். பாய். எப்போ பார்த்தா இவனும் திமிர் பிடிச்சவன், என்ன பண்ணுறது? ஐயோ இவனுங்க வரானுங்களே. என்ன கிளாடிஸ், கண்டுக்க கூட மாட்ற? அப்பெல்லாம் இல்லைடா. பின்ன தயங்களாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பார்த்துக்கோ, உங்கள் அப்பா வேற பேசிகிட்டு இருக்கான். இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோ. அதுவும் தயங்களாம் உங்கள் அப்பா ஒத்துப்பாரா? எல்லாம் ஒத்துப்பாருடா. இப்போ என்ன, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலில் நல்லா ஏர்ன் பண்ணால் ஒத்துக்க தானே போகிறாரு. எங்களுக்கெல்லாம் அப்படி தோணலடி. எப்படியோ போயிட்டுரு, எனக்கு தெரியாது. சரி, இனி ஈவினிங்காக போயிட்டு வரலாமா? எங்க? என்ன உனக்கு தெரியாதா? இல்லைடா, அதெல்லாம் வேண்டாம். அட்டி பாவி, விட்டுட்டியா? குடிக்கிறது இல்லையா? எப்படி தயங்க லவ் பண்ணது இருந்தா? அப்பெல்லாம் இல்லைடா. இப்போல்லாம் வெளியே வந்து அது உங்கள் கூடலாம் குடிக்க மாட்டேன், நான் வீட்டிலே குடிச்சுக்கிறேன். ஐயோ, இந்த மாற்றம் எப்போதுலேருந்து? என் பூட்டு சொன்னதுலேருந்து. சரிடி, குடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லித்தரலையா அவர்? சொன்னான் வீக்லி 2 மட்டும் எடுத்துக்கோன்னு. அதுவும் வீட்டில் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். இது மாதிரி கல் சடங்கு கூடலாம் போய் குடிக்காதன்னு சொன்னான். ஆமாடி, நான் கேள்விப்பட்டேன் உன் வீட்டுக்காரன் குடிக்கவே மாட்டான் போல். கிரேட்ல. என்னடா? என்ன குடிக்கலனா அது ஒரு அசிங்கமா உனக்கு? நம்ம தான் அசிங்கப்படணும், குடிக்கிறோம். என்னடி நீ யார் இப்படி பேசுகிற? மாறிட்ட கிளாடி, நீயானா ரொம்ப மாறிட்ட. சரி நீ போ. ஐசக், என்னடி? நான் வரல, நீயும் இந்த பண்ணாடையும் கூப்பிட்டு கிளம்பு. என்ன? இல்லை உங்கள் அப்பா வர ஒருத்தனை அலைன்ஸ் பார்த்து வச்சுருக்காங்க. அவன் வந்தால் நீ என்ன பண்ண போகிற? எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. அவ்வளோதான்டி, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வேணா சுச்சுவேஷன்ஷிப்பாக வேணா தயாங்க கூட இருந்துக்கோ. ஒரு ஃபீல் குட் உனக்கு வேணும், தேவைப்படுச்சுன்னா சிறுபால் அடிப்பேன். இது மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான். என்னடா எப்போடா அதுமாரி நான் இருந்திருக்கேன்? சுச்சுவேஷன்ஷிப்பாக அது இதுன்னு
என் வாழ்க்கையில் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவன் தான். எப்பயுமே அவன் மட்டும்தான் இருப்பான். ஏய் என்ன பைத்தியக்காரியாடி நீ? அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சான்னு வச்சுக்கோணும் ஓட விட்டுருவாரு. நீ நினச்சிட்டு இருக்கியா நீ போலீஸ்லாம் ஆவேன்னு? அவ்வளோதான், போ போ, எல்லாமே பண்ணுறத பார். சரி போங்கடா லூஸ் பசங்களா. அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் அங்கேருந்து போயிருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளாடிஸ் தயாங்க கால் பண்ணியிருப்பான். சொல்லுங்கப்பா, நான் வந்துகிட்டே இருக்கேன்டி, நீ அப்படியே பஸ் ஸ்டாப் வந்துடுறியா? அப்படியே போயிடலாம். காரில் போய்க்கலாம்ப்பா. சரிடி, நீ ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடு, போயிடலாம். நான் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்கப்பா, வைக்கிறேன். சரி, இன்றைக்கும் அவருக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கலாம். வாங்க. நடி, ரொம்ப நேரம் ஆச்சா, லேட் பண்ண வச்சிட்டேண்ணா. ஐ லவ் யூ. வெயிட்டுப்பா. அம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி போகல? ஈவினிங்காக எப்பயும் போவிய? அதான் நீங்கள் சொன்னீங்கள்ல, போக மாட்டேன், வீட்லேயே குடிச்சிக்கிறேன். ரொம்ப வேணாண்டி, சும்மா வீக்லி ட்வைஸ், சரியா? அதுவும் நீ சொன்ன அது இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு, அதுக்காக. பட் அது கண்டினியூ பண்ணுவானா கொஞ்சம் கொஞ்சமாக. வீக்லி ட்வைஸ்ன்னு ஒரு 3 மாதம் போச்சுன்னா வீக்லி ஒன்ஸுன்னு ஒரு 3 மாதம் போட்டோம். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு அடி, சரியா? புரியுதாடி? சரிங்கப்பா. உங்களுக்கு கோவம் வரலையா? எதுக்கு? ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த, நீ முடிச்சிட்டியா நீ அதை? முடிச்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு மெயில் கூட பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்கலையா? இல்லையே கிளாடு, இரு பார்த்துட்டேன். அப்படியே இரு. என்னடி ஒர்க் பண்ணிடுங்க மயிராட்டம் இந்த மாதிரி. போங்க, நீங்களே கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. சரி, போயிட்டு ரிப்போர்ட் எடுத்து சொன்னேன், எடுத்து வந்தியா? நீங்கள் பார்த்த லைவா? எடுத்து வந்துட்டேன்ப்பா. கிளாடு என்ன கிளாடு, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்டி, அந்த அளவுக்கு இல்லை, புரியுதுல்ல? சரிங்கப்பா, பண்ணிடுறேன். சரி, இப்போது எக்ஸாம்ஸ் போய்ட்டுருக்கு, எப்படி பண்ணிட்டுருக்க? முடிச்சியா? முடிச்சிட்டேன்ப்பா. தயம் என்னடி? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுத்திட்டே இருக்காங்க அப்பா விஷயத்தில். நீ ஃபைனல் இயர் தானே, இன்னும் ஒரு 3 monthஸில் முடிச்சிருவ. அதுக்கப்புறம் நீ எல்லா ஒர்க்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவ. நீ அப்பா கிட்ட இப்போவே வந்து பேசுகிறேன். உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டான், கொஞ்ச நாள் போட்டோம். இல்லை, என் அண்ணா வேற மிரட்டிகிட்டே இருக்கான், வீட்டில் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் இல்லாமல் எங்கள் அப்பா வேறு ஏதோ ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்காரு போல். அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்றும் தெரியல, 2 மாதத்தில் என்கேஜ்மெண்ட்லாம் வர சொல்கிறாங்க. தயம், நீ வந்து பேசுவா, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? நீ தேவையில்லாமல் எதோ திங்க் பண்ணிட்டுருக்காத. சரி, பார்க்கலாம், போ. புட்டு எங்கே நிறுத்திக்குவா? உனக்கு எங்கே பிடிக்குமோ வாங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. புட்டு நடி, நீங்களும் வாங்க. நான் இது அப்போது என் சைஸ்லாம் தெரிஞ்சிக்க மாட்டிங்களா? கேட்கலடி. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தெரியுங்களாட. என்ன அசைன்மெண்ட்காக இது மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்கியா? இப்படிலாம் பேசினா நான் அசைன்மெண்ட்லாம் கண்டுக்க மாட்டேனா? ஏன்டி இப்படி மட்டமாக நினைக்கிறாங்களாடு? அவ்வளோ வீக்கான ஆளாடி நான்? அவ்வளோ வீக்கா நான் உன் விஷயத்தில்? சரி, வீக்கு தான் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. போடா புட்டு. இருடி. வா. தயம் நடி. இல்லை, உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கடைக்குள்ளே போகலாமா? போ, இதில் என்ன கேட்டுட்ருக்க? இல்லைப்பா, நீ சம்டைம் ஓகே சொல்வ, சம்டைம்ஸ் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னுவ. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. அப்படி தான், போ புரிஞ்சுப்ப. என்ன புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன, உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் மாற்றணும்னு நினைக்கலடி. பட் மாறினா ஐ திங்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐ மீன், உனக்கு நீ மாறினா நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். நீ நினச்சினா மாறு, இல்லை நான் மாற வேணாம். புட்டு, நான் ஒன்று சொல்லட்டாடா? நடி. ஐ லவ் யூ. அருள் தானா? இல்லை புட்டு, சம்டைம் நான் யோசிப்பேன், நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா, அதனால ஆக்சுவலாக என்ன அப்படி இப்படின்னு இது பண்ணக்கூடாது, இது ஏன் பண்ணுற அப்படி இப்படின்னு. எனக்கு அந்த ஹேபிட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னும் நீ ரொம்ப கோவப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணேன். சம்டைம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். விட்டு கோவம் வரலையா?
கோவம் வந்துச்சுன்னெலாம் சொல்ல மாட்டேன். பட் என்னடா உங்கள் அப்பா என்ன மயிரை பிடுங்கிட்டு இருந்தானா, பிள்ளைக்கு இந்த அளவுக்குலாம் விட்டு வச்சுருக்கானே அப்படின்னு தோணுச்சு. வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே கோவம் உங்கள் அப்பா மேலே தான் இருந்தது. எனக்கு உன் மேலெலாம் எதுவும் கிடையாது. மேபி நீ உனக்கே தெரியாமல் கூட உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். என்னை விட நீ அதை ரொம்ப மிஸ் பண்ணலாம். சேச்சே அப்படிலாம் இல்லை பட்டு. இப்போ நீ சொல்ல ஒரு வார்த்தை, விட்டுடுறேன். சரிடி, இப்போ நான் ஒரு வார்த்தை விட்டுடுன்னு சொல்கிறேன், நீயும் விட்டுட்ட. ஆனால் உனக்கு அந்த தாட் வரும்போதெல்லாம் என்னை பார்த்தா எரிச்சலாக இருக்கும்ல? இருக்காது. சரி 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 சரி, நான் உன் ஃபீலிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்டி. ஆனால் தப்பான ஃபீலிங்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்காக இது பண்ணுறதே தப்புன்னு புட்டு எனக்கு புரியவே இல்லைப்பா. புரிகிற மாதிரி சொல்லிட்டா, ஒரு விஷயத்துக்கு நீ ரொம்ப ஆயிட்டியா, இப்போ சடனாக விடுன்னா உனக்கு இன்னும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோ, சரியா? நல்ல வேலைடி, டம்மு கிம்முன்னு சொல்லலையே. இல்லைப்பா, அந்த பழக்கம்லாம் இது மட்டும் எப்படி வந்துச்சுனே தெரில. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி நைட்டு தூக்கம் வரலன்னு சொன்னோம், நல்லதை சஜஸ்ட் பண்ணாங்க. அது அப்படியே பழகிடுச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்கும் தெரியுமா தூக்கம்? அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். வா போகலாம். போடா போடி. தயம் இது எடுத்துக்கவா? எடுத்துக்கோடி. இது எடுத்துக்கோ. சரி, நான் போயிட்டு ட்ரையல் ரூமில் போய் பார்த்து வரட்டா? போமா. ஸோ கிளாடிஸும் அவ்வளோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பா. தயம் வாங்க, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். ஆமாம், எது இவ்வளோ ட்ரெஸ்ஸு? ஒரு 45+. எது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சொல்லணும்னா சொல்லு. ஏன்னா உன் விருப்பம், உங்கள் அப்பங்காசு, என் காசு எதுவுமே கிடையாது. இல்லை, நான் ஜஸ்ட் கம்பெனி விட தான் வந்தேன். புட்டு என்னாச்சு? இல்லை அப்படி எடுத்துகிட்டே இருந்தேன்னா எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாமல் நிறைய எடுத்திருப்பேன். சரிப்பா, நான் வச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை எடுத்துக்கிறது? சரி வா போகலாம். புட்டு வாடி போகலாம் வா. ஸோ தயங்கும் கார் ட்ரைவ் பண்ணியிருப்பான். ஸோ கிளாடிஸ் எதுவுமே பேசியிருக்க மாட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும், தயங்க என்ன கோவமாக இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ தயங்க இப்போ ஒரு பார்க்கில் தான் கார் ஸ்டாப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். தயம் கோவமாப்பா? தயம் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால, ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? என்னால் அது மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ண முடியும். சரிங்க புட்டு. இரு, வெயிட் பண்ணு, அங்கே போய் உட்காந்துட்டு நான் வாங்கிட்டு வரேன். சரிங்கப்பா. ஸோ தேங்காய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். கிளாடிஸ் வந்து அதை வாங்கிட்டு நல்லா அழகாக சாப்பிட்டுட்ருக்கா. கிளாடிஸ் சொல்லுங்கள் புட்டு. சரி, நான் வந்து ஒன்று கேட்கவா? கேளுங்க, தப்பு கிடையாது. சரி, உனக்கு காட் மேலெல்லாம் பிலீவ்லாம் இருக்கா? இருக்கு புட்டு. அப்படி இருந்துமா நீ இப்படிலாம் பண்ணுறங்க? புட்டு என்ன புரியலப்பா. சரி, எனக்கு தெரியும் நீ மற்றவங்களுக்கு நிறைய ரொம்ப கைண்டோட பர்சன், யாராவது எதாவது கேட்டால் நிறைய செய்வா தருவேன்னு, அதெல்லாம் தெரியும். சரி, போன டைம் நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ண போனல ஒரு ஆர்ஃபனேஜில், அங்கே இருக்கவங்க எல்லாேருக்கும் நீ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த? அது நானே போய் வாங்கலை போட்டு, நார்மலாக ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துடுச்சு. சரி, அந்த கிளாத்தோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குமா? ஒரு அரௌண்ட் 800 to 1K. சரி, நீ இப்போ எடுத்துருக்க ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்னம்மா? புட்டு சொல்லு, ஒரு ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் என்ன? புட்டு சரி சொல்லு, எவ்வளோ? 60 to அதுக்கு மேலே போச்சு, 12 வரையும் போச்சு. 60Kல ஒரு 2 ட்ரெஸ், அப்புறம் 1Lல அப்படி போச்சு. சரி, மேபி இப்படி சொல்கிறேன்னு கோவப்பட கூடாது, சரியா? இல்லை, ஏன் இப்படி பேசுகிற? இல்லாடி, இப்போது நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதோட ப்ரைஸ் என்ன? ஒரு ஆவரேஜாக ஒரு 300 to 500 இருக்கும். ஓகே, இப்போது நான் யாருக்காவது வாங்கி தரேன்னாலும் நான் இந்த ட்ரெஸ் தான் வாங்கி தருவேன். ஸோ அதுதான் நல்ல வேடி.
புரியுதா? நீ என்ன யூஸ் பண்ணுறியோ அதுதான் மற்றவங்களுக்கும் வாங்கி தரணும். அவங்களுக்கு உன்னை விட கம்மியாக, நீ விலை ஜாஸ்தியா? இது ஆக்சுவலாக கிடையாதுல்ல. ஒரு ஹியூமானிட்டியாக சொல்கிறது கிடையாதுல்ல. புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? சரி, ஓகே. நீ இந்த வீக்லேருந்து என் கூட சண்டே சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணு, சரியா? சரிங்க போட்டோ. சரி, ஓகே. கோவமா என் மேலே ஏதாவது? சே இல்லை போட்டோ, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, இதுவரை ட்ரெஸ் போடாத ட்ரெஸ் எவ்வளோ வச்சுருக்க வீட்டில்? தெரியல போட்டோ, நிறைய இருக்குது. இங்கே பாருடி, என்னால் லிசன் பண்ணு. இது வேணாம். இது உனக்கு ரொம்ப பழகின விஷயமா இருந்தாலும் இது நல்லா இல்லடி. நீ ஒரு விஷயம் வாங்குற, ஓகேடி, ஓகே, நான் உனக்கு இப்படியே சொல்ல வரேன். உன்னோட லிப் பாம் ப்ரைஸ் என்ன புட்டு? அது சரி, ஓகே. அதே லிப் பாம் நீ மற்றவங்க வாங்கி தருவியா? அதே ப்ரைஸில், அதே பிராண்டில் யாருக்காது? சொல்லு, வாங்கி தர முடியுமா உன்னால்? வாங்கி தர முடியும். சரி, ஒரு 10 பேருக்கு வாங்கி தர முடியுமா? 20 பேருக்கு? இல்லை ஒரு 50, ஒரு 100? அதுக்கு மேலே முடியாதுல்ல. ஒரு ஹெல்ப்னால் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீ உனக்கு என்ன பண்ணுறியோ மற்றவங்களுக்கு நீ அது பண்ணணும். அதுதான் ஹெல்ப். புரியுதா? அதுதான் கரெக்டும் கூட. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ. உண்மையிலே இது ரொம்ப நல்ல ஹேபிட். என் பொண்டாட்டி அதை மாற்றிக்கிட்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சரியா? ஆக்சுவலாக உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதாவது சொல்லியிருந்தேன்னா புட்டு, அப்படிலாம் இல்லைப்பா, நீ சொன்னால கரெக்டாக தான் இருக்கும். இல்லடி, நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சது தான். நீ என்னை விட ரொம்ப வெல் செட்டிலான பொண்ணு. நீ நிறைய விஷயத்தில் நிறைய ஒரு மாதிரி இருக்கா. நான் அது எல்லாமே ஏன் சுயநலத்துக்காக மாற்றணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. பட் சில ஹேபிட் ரொம்ப தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் அஸ் ஹஸ்பண்டாக நான் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு மாற்றணும். உங்கள் அப்பா அங்கே எதுவும் கழட்ட முடியலன்னா நான் இங்கே கழட்டணும்ல, அதுக்கு தான். ஐ லவ் யூ. மற்றபடி என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திருந்தேன்னா இன்னைக்கு பண்ணுறேன். சரி, என்னடி வேணாம்லாம் சொல்ல மாட்டேற இப்போது? ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? பிடிச்சிருக்கா? புட்டு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன். ஜானு பற்றி. ஜானு நல்ல பொண்ணா? ஏன்னா ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறாங்க, அதுதான் கேட்கலான்னு. நல்ல பொண்ணு தான். ஆமாம், அவன் நல்ல பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன புட்டு இதெல்லாம்? யார் கூட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போது இப்படிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவளுக்கு அவள் யாருன்னே தெரில புட்டு. எங்கள் அண்ணா வீட்டில் தான் வளர்ந்தா. அப்புறம் பார்த்தா இது மாதிரி அவளே கல்யாணம் பண்ணி தரதா சொல்கிறாங்க. அவள் பேக்ரவுண்ட் என்னன்னு கூட தெரியல புட்டு. நீங்கள் உங்கள் சைடில் ஏதாச்சும் விசாரிக்க முடியுமா? தெரியாமல். ஏன்னா அண்ணா லைஃப் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஜானும் ஒரு மாதிரி உட்றாங்கொட்டை தான், யார் கூட பேசவே மாட்டா. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் புட்டு. நீங்கள் என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா? எனக்கு அவளை பார்த்தாலே நல்ல பொண்ணு தாண்டி. நல்ல பொண்ணு தான். எப்படி நீங்கள் நல்ல பொண்ணு புட்டு? இங்கே பாரு, ஜானு என் கூட பொண்ணு தங்கச்சி. போதுமா? சும்மா புட்டு என்ன சொல்கிறீங்க? யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. என்ன இரு ரொம்ப வள டக்குன்னு சிம்பிளாக முடிச்சிடுறேன். 10th படிக்கும் போது என் ஃபேமிலி எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஐ மீன் மர்கையா ஒரு ஆக்சிடென்ட்னால போயிடுச்சு. நானும் என் தங்கச்சியும் தான் செய்வானோம். அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ இருந்தோம். பட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏமாற்றிட்டு என்னையும் தங்கச்சியும் போட்டாங்க ஹாஸ்டலில். ஓடும்போது தான் ஜங்குக்கு வந்து பர்த்டேக்காக அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க அவனை. என்ன சிரிக்கிறீங்க? இல்லடி, அப்போ கொஞ்சம் அவன் ஒன்றும் இல்லை. கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அப்படி கூப்பிட்டு போனவங்க தான். நான் அப்போ போய் சொல்லிட்டேன், இது என் தங்கச்சி தான், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, யாருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்போவே என் மருமகளை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது. அவங்க அப்படியே புட்டு
அப்போ ஜானு உங்கள் தங்கச்சியா? உங்கள் கூட பிறந்த தங்கச்சியா? ஏன் பேசிக்க மாட்டீங்க? அதை விட புட்டு, நான் உன் பொண்டாட்டி தானே, அவளுக்கு அண்ணி. ஆமாம் இல்லை, இரு சொல்லிடுறேன். அது ஒரு மொக்க கதை தான், வேணாண்டி. ஸ்கூல் படிக்கும் போதும் அப்படியே எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்துருச்சு. நானும் அவள் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போவே ஜானு என்கிட்ட பேச வருவா, நான் பேச மாட்டேன். ஏன்னா என்ன எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, யாரும் இல்லாத அனாதை பையன் அப்படி இப்படின்னு. அவளை எதுவும் சொல்லிடக்கூடாது. அண்ட் நான் பேசிட்டா அவள் நினைப்பா அண்ணனையும் கூப்பிட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட மம்மி டாடி கிட்டே கேட்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வேணாண்டி. அவங்க என் தங்கச்சி ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க, ரொம்பவே. அப்பா அம்மா இல்லாத குறைய. முக்கியமாக உன் அண்ணன் ஜங்கு சொல்லவே வேணாம். என் தங்கச்சி அப்படி பார்த்துக்கிறான், இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஜானு என்கிட்ட பேசிட்டா பழகிட்டா அவளுக்கு நான் வேணும்னு தோணும்டி. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்பான், அதனால் வேணான்னு தோணுச்சு. ஆனால் தான் பேச்சுவார்த்தைலாம் இல்லை. புட்டு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, நீ மூடு. சரி, அப்போது நான் ஜானுக்கிட்ட அதுக்கப்புறம் ஒழுங்காக பேசுகிறேன். ஜானு கிட்ட 2 டைம் பேச வந்தா, நான் தான் பேசாமல் போயிட்டேன். சரி பேச. அவளும் ஒன்று மாதிரி பெரிய ட்ரீம் தான். ஒன்று மாதிரி தான் அவளும் போலீஸ் ஆகணும்னு ட்ரீம். ஆனால் அவள் ஒன்றும் உன்ன மாதிரி இருக்க மாட்டான். உன்னை விட கொஞ்சம் கிளவரு, உன்னை விட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தி. அதனால் மேபி உன்னோட ஹையர் ஆஃபீஸராக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. விடுங்க, வந்துட்டு போட்டோம். என் புருஷனோட தங்கச்சி தானே, எனக்கு ஹாப்பி தான். என் புருஷனோட தங்கச்சி ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறனால எனக்கும் ஜாலியாக இருக்கும். நிறைய திட்டுலாம் வாங்க மாட்டான்ல. எப்படி கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ஈகோலாம் கிளாஷ் ஆகலையா? என்னங்க உங்ககிட்டையும் நம்ம ஃபேமிலிக்கிட்டேயும் என்ன ஈகோ இருக்குது? அது இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது புட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் கோவப்படும் போதும் நீங்கள் இறங்கி போகணும், நீங்கள் கோவப்படும் போது நான் இறங்கி போவேன். இது எப்பயுமே 2 பேரும் மறக்கக்கூடாது, சரிங்களா? சரிடி, ஓகே, எல்லாத்துக்குமே ஓகே. புட்டு, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து பாருங்கள். அதான் முடிய போதில்ல. நீங்களும் கோர்ட்டில் ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நீங்களும் ஒரு அட்வொகேட் ஆகிடுறீங்க. ஸோ பாருங்கள் புட்டு. சரிடி, எனக்கு தெரில, உங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். நான் பேசுகிறேன் புட்டு, நான் பேசுகிறேன். ஆனால் எனக்காக கோவப்படாமல் இரு, அது மட்டும் போதும். சரிடி, உனக்காக கோவப்படாமல் இருங்க. உனக்காக, சரியா? சரிங்க புட்டு. புட்டு போகலாமா? சரி வாடி. அப்படி சொல்லிட்டு தயங்கும் கிளாடிஸும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். தயங்கும் கிளாடிஸும் அவ்வளோ மெமரிஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே போயிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க அப்பா கிட்டே பேசுகிறதா சான்ஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பட் ஆனால் பேச மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக கிளாடிஸ் தான் பேசிகிட்டு இருக்கா. புட்டு இதோடு 2 இயர்ஸ் ஆச்சு, இப்போ வரைக்கும் பேசல. நல்லா தானே இருக்கீங்க ஃபீல்டில்? சரிடி, சரி, இன்னைக்கு ஈவினிங்காக உங்கள் அப்பா வந்து பார்க்குறேன், சரியா? புட்டு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இவன் கூட கல்யாணம்னு சொல்கிறாங்க. நான் கேட்டுட்டு எப்படி புட்டு இருக்கிறது? நான் சொல்லிட்டேன், உங்ககிட்ட பேசணுன்றார் அப்பா. நீங்கள் தைரியமாக வந்து பேசினா தானே. சரிடி, இப்போ எது அழுகுறேன்? நான் தான் பேசுகிறேன்ட்டேன்ல, பேசுகிறேன்னா பேசுகிறேன். கிளைண்ட் இருக்குது, முடிச்சுட்டு கோர்ட்லேருந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரிங்க, வா இதெல்லாம் அழுகக்கூடாது, வா. பாருங்கள், அப்பாகிட்ட கோவமாக மட்டும் பேசக்கூடாது. பேசலடி. சரி, நீ போ, நான் வரேன். ஸோ தேங்க போயிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தேங்க வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கும். கரெக்டாக அவங்க அப்பா தேங்க பார்க்குறாரு. இவர் தானா? ஆமாப்பா. உட்காருப்பா, உட்கார். அங்கிள், அதான் ஆல்ரெடி கிளாடிஸ் சொல்லியிருப்பா. நானும் இப்போ என் ப்ரொஃபஷனலாக நல்லா தான் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ன? நான் பார்த்து பா என்னப்பா பேசு. கிளாடிஸ் வாய மூடு, உள்ளே போ. உங்கள் அண்ணன் கூப்பிட்றான் பாரு, உள்ளே போ. பா உள்ளே போ கிளாடிஸ். இல்லைப்பா, என்னால் விட்டு போக முடியாது. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்,
கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. ஸோ நான் இருப்பேன்ப்பா. ம் ம் அப்படியாம்மா? சரி டேய் விடுறா, அம்மா கை வைக்காத, கையெடு, கையெடுறா. பா என்னப்பா இப்போதான் ஓவராக ஆடிட்டு இருக்கா? டேய் யார்டா நீ? உன் கிளாஸ் என்ன என் கிளாஸ் என்ன? உனக்கு என் தங்கச்சி கேட்குதா? ஓ சொத்தெல்லாம் நல்லா இருக்கு. நீ யார்டா ஜோக்கரு சொத்து கித்துன்னு? எனக்கு அவள் சொத்துலாம் எதுவும் தேவையில்ல, அவளை மட்டும் அமுச்சு விடுங்க, கூப்பிட்டு போகிறேன். அங்கிள் அவள் சொன்னனால தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அப்படியாப்பா? என்ன பண்ணுறது, ரோட்டில் போகிறதுக்கெலாம் என் வீட்டில் இடம் கேட்டா. டேய் என்னடா நானும் பார்த்துட்ருக்கேன், ஓவராக பேசிகிட்டு இருக்க. பெரிய மனுஷனாச்சும் நானும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தா. தயம் என்ன இப்போ வாடப்படன்? ஏய் உனக்கு என்னடி, அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான், மூடிட்டு இருக்க. இல்லை தயம். ஓ அப்போது உங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டு தான். நான் தெருவில் போகிறவன், தெருவில் போகிறோம் மேலே எதுக்கடி உனக்கு லவ் வரணும்? எதுக்கு வரணும்? எதுக்கடி வரணும்? தயம் இப்போ நீ எதுக்கு என்ன கத்திகிட்ருக்க? அப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி. ஓகே இவங்கிட்டலாம் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ வா, கிளம்பி வா, வாடி. என்ன தயம்? டே என்னடா உனக்கெல்லாம் கோவம் வருது? ரோட்டில் 4 சோறு பொறுக்கி தின்ன உனக்கே கோவம் வருதுன்னா அப்போது எங்களுக்கெல்லாம், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேணா ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஸோ தேங்க்கும் கோவம் அதிகமாக வந்துருக்கோங்க. தேங்க் ஒரு லெவலுக்கு மேலே. கிளாடிஸோட டேடி ரொம்ப பேசியிருப்பார் கோவத்தில். தயம் கிளாடிஸோட டேடியை செம்மையாக அடிச்சிருப்பான். ஸோ கிளாடிஸ் தான் வந்து தடுத்துருப்பா. தயம் என்ன தயம் பண்ணுற? லூசா நீ? எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அப்புறம் அப்பா தயம், அவர் மேலே நீ கை வைப்பியா? சொல்லுடா, அவர் மேலே கை வைப்பியா நீ? ஓ அவன் அவ்வளோ கேட்குறான், உனக்கு அது தெரியல. ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் தாண்டி அடித்தான், நானும் உங்கள் அண்ணன் அடிக்கலான்னு தான் வந்தேன். குறுக்கில் உங்கள் அப்பா மாட்டிக்கிட்டான், பரவாயில்லன்னு உங்கள் அப்பனை சாத்தினேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? எனக்கு தப்புன்னெலாம் தெரில, போதுமா? தெரியவே இல்லை. என்ன சொன்ன? தப்பு தெரியலையா? 1000 தான் இருந்தாலும் அவர் என் அப்பா. நீ அடித்தா வாங்கணும், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? அதான் லெவல் பார்த்து பழகணும்டி. இப்படி தான் கண்டவன்கிட்டலாம் போய் அண்ணா நீ வாய மூடு. அப்பா அப்பா அண்ணா அண்ணா ஹாஸ்பிட்டல், டாக்டர் கால் பண்ணு, டாக்டர் கால் பண்ணு. தயங்க கண்ணு மூடவே நிற்காத, போயிடு இங்கேருந்து. கிளாடி என்னடி கண்ணு மூட நிற்காத தயம், போ. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. என் லைஃப்பில் தயங்கன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. இல்லை தயம், என் கண்ணு முன்னாடி நடந்துடாத, போயிடு. கிளாடிஸ் தப்பு பண்ணுறடி, போ தயம். அண்ணா அப்பாக்கு என்னாச்சு பாரு. ஏய் நீ கையிடுறி, அவரை நீ தொடுறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, கையெடு. அண்ணா அப்பாக்கு என்னென்ன ஆச்சு? அண்ணா அவங்க எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? இப்போ இதுக்கு மேலே இங்கே நின்ன அப்புறம் நடக்கிறது வேற. கெந்து போயிடு, போயிடு தயம். உனக்கு எனக்கு எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லை இல்லடி? இல்லை இல்லை தயம், உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. போ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். தெரியும் நீ உன் வேலையை நல்லா காட்டுவேன்னு, ஆனால் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்ட போல். ஓகே பரவாயில்ல, இதுவே போதும். இதுவே போதும். ஓகே ராமி, இந்த எபிசோட் முடிச்சு ராமி. ஸ்டே சேஃப், ஸ்ரதி, பாய்.